தந்தை என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்மளுக்கு 9ஆம் அதிபதி அவர் தான். அவர் உச்சம் பெறுகின்ற காலம், அதுவும் 5ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். ஓரளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கும், அதில் எந்த தடையும் கிடையாது. எதையும் சமாளிக்கின்ற திறமை இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே காணப்படும். ஓரளவுக்கு மனம் சாந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைச்சிடும். இருந்தாலும் சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இது மாதிரி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த செவ்வாய் இடம்பெயர்ற வரைக்கும் கொஞ்சம் சமாதானத்தை நாம் படுத்திக்கணும், நம்ம மனசையும் படுத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஒரு 5 தேதிக்கு அப்புறம் புதன் பகவானுடைய இடப்பெயர்ச்சி நடக்கும். அதுக்கப்புறம் சாதகத்தை தரும், ஓரளவுக்கு பணவரவு என்பது இருந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்கும். வாழ்வியல் மாற்றம், வாழ்க்கை மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் மனுஷனுக்கு தேவை. சுகம், உடம்பு, தூக்கம் என்பது தேவையல்லவா? உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் ஓரளவுக்கு நம் விஷயத்தில் கொஞ்சம் கண்காணிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெறுகின்ற இடம் 4ஆம் இடம். அங்கே சனி பகவான் இருந்தாலே தர்ம சங்கடத்தை கொடுக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள் நல்லதையும் கொடுக்கும். செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதால நேரடியாக தொழிலை பார்ப்பார். வேலையில் கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில் நாம் போகிற மாதிரியும், வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கிறார் போல் ஒரு காலங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும். அலைந்து திரிந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் ஐயா. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். ஒரு மனிதனுக்கு தேவை உடல் சார்ந்த விஷயத்தில் பயங்கர பிரச்சனையிலேருந்து விடுபடுறது, உடம்பு தொந்தரவுலேருந்து விடுபடுறது, வேலையிலேருந்து அந்த பிரச்சனை விடுபடுறது, போலீஸ் கேஸ், கோர்ட்டு கேஸு, இது மாதிரி விஷயத்துலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அளவற்றதில்லாத ஒரு அமைப்பு பரவாயில்லைங்க, ஏதோ நான் வழியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உடல் அமைப்பாகட்டும், மனசாகட்டும், வேலையாகட்டும், குடும்பமாகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், இதில் எல்லாத்துலேயும் சங்கடத்துலேருந்து இவங்க வெளியே வந்துடுவாங்க. ஃப்ரீனஸோடு வந்துடுவாங்க. நம்மளுக்கு போதுன்ற வார்த்தையும் இந்த நேரத்தில் இருக்கும். அதை வச்சே சமாளித்து வெளியே வரலான்ற ஒரு எண்ணமும் இந்த நேரத்தில் காணப்படும். சில பேர் உடம்போ மனசோ தேவையில்லாத எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற காலமும் இந்த நேரத்தில் கொடுக்கும். அதனால் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும். அடுத்தவருடைய பஞ்சாயத்து, அடுத்தவருடைய சேவை, அடுத்தவருடைய வேலை, இதில் எந்த காரணம் கொண்டு இந்த மாதம் தொடாதீங்க. நம்ம பிரச்சனையே பார்த்துங்க. யாருக்கும் ஜாமீன் போடுறது, ஜாமீன் காகிதத்தை நான் கொடுத்துட்றேன், நான் செஞ்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுக்கூடும். சொல்லாமல் இருப்பது நன்மையை தரும். வெளியூர் சென்றால் எனக்கானதுக்கான வேலை, எனக்கான தொழில், எனக்கான பிரச்சனை, எனக்கான வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கைத்தன்மை உயர்ந்து காணப்படும். ஓரளவுக்கு மனமாற்றம் என்பது உண்டு. வேலைத்தன்மை கடினமாக இருந்தாலும் வேலையில் ஒரு பெரிய ப்ரெஷர்லேருந்து வெளிவரத்தை நீங்கள் இந்த 15 தேதி வரைக்கும் பார்க்கலாம். அதில் ஒன்றும் தடையும் கிடையாது சார். புதன் பகவான் இடம்பெயர்ந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். காலம், நேரம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துடும். கவலையே படாதீங்க. நம் அறிவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகிறதை 5 தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்க பார்ப்பாங்க. ஒரு நன்மை நடைபெறும். சில பேருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதமே நடந்தே முடிந்து விடும். இது எப்படி நடந்தது, ஏன் திருமணம் நடந்ததுன்ற பேச்சுக்கே நம்ம இடமில்லாமல் போயிடும். இந்த மாதிரி நற்பலங்கள் தருகின்ற விஷயங்கள் அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் நிறைய விஷயங்கள் நடக்கின்றன. கண்டிப்பாக நடக்கும். அதில் தடையே கிடையாது, அதில் தொந்தரவு கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் நின்று நேராக 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த லாபம் சார்ந்த விஷயத்திலையும் சரி, நம்மளுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தையும் சரி ஒளி கிடைக்கின்ற இடமாக மாறும். அதனால் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலங்களாக விரைவாக நடைபெறும். அது கூட கொஞ்சம் நெஞ்சமாக நடக்காது, ஸ்பீட்னஸில் கொடுக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, நம்மளுக்குன்னு தர்க்கத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய நம்ம மேலதிகாரியாகட்டும், வேலையில் இருந்தவங்களாகட்டும், என்னென்னா ஒரு டார்கெட் நம்மளை கொடுத்துக்கினே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, உடல் அமைப்பும் சரி, உடம்பு தொந்தரவும் சரி, இது மாதிரி கொடுக்குது சாமின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே இருக்கும். மனசில் ஒரு பாதிப்பு என்பது இருந்து கொண்டு இருக்கிற மாதிரி காமிக்கும். நிறைய பேர் குடும்பத்துடன் வாடுகின்ற உறவுகள் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கான காலமாகவும் காணப்படும். ஐயா பரவாயில்லைங்க, இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் அந்த சங்கடத்திலேருந்து வெளியே வர்றதை நீங்கள் பார்க்கலாம். பெரிய பெரிய சங்கடத்திலேருந்து நீங்கள் ஃப்ரீனஸ் ஆகிறத கண்டிப்பாக பார்க்கின்ற காலம். ஆன்மீக பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுங்கள். இந்த நாட்கள் ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக, வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் கொடுக்கும். நல்ல முன்னேற்ற பாதை எடுத்து செல்லும். செலவினங்களாக இருந்தாலும் இது நன்மை தருகின்ற செலவினங்கள் என்று எடுத்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பக்குவத்தை கொடுப்பாங்க. நிறைய தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபடுறத இந்த 15 தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்வில் நல்ல சுபிட்ச தன்மை பார்க்கலாம். மனமாற்றம் என்பது உண்டு. முதல்ல மனசு மாறும்.
நான் நல்லபடியாக ஆயிடுன்ற ஒரு முதல்ல எண்ணத்தை உருவாக்கி தரும். அதுவே ஓரளவுக்கு சமாதானத்தையும் கொடுத்துரும். இருக்கிற பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளிவரத்தை பார்க்கலாம். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்பம் சார்ந்த அப்பப்போ கொஞ்சம் மறதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வேலைத்தன்மையும் இந்த நேரத்தில் காணப்படும். வேலையில் ரொம்ப வேகமாக செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். வேலை பொறுப்புடன் செயல்படுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். நன்மையும் உண்டு, இந்த நேரத்தில் சங்கடமும் உண்டு. 15 நாட்கள் சமாதானத்தையும் 5 நாட்கள் கழித்து ஓரளவுக்கு வருமானத்தையும் தருகின்ற மாதமாக இந்த மாதம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம்தான் நம்மளுக்கு முக்கிய தருணத்துக்கு. ஆண்டு கிரகத்தை விட இந்த மாத கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவு ரொம்ப அதிகமாக காணப்படுது. இந்த செவ்வாயோட இடப்பெயர்ச்சி சென்ற பிறகு தான் ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுத்துரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் தொலைந்து போயிருந்த அந்த கனவுகள் நினைவுகள் எல்லாம் மாறுகின்ற காலத்தை, நான் கஷ்டத்தோடு தான் வாழறேன் கஷ்டத்தோடு தான் வாடுறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இனிமேல் அந்த கஷ்டத்தை விட்டுட்டு வெளியே வர்றதை பார்க்கலாம் ஈஸியாக. தனுசு ராசிகாரங்களுக்கு இனி தடை என்பது இல்லை, துன்பம் என்பது இல்லை, தனித்துவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. கவலை கொள்ள தேவையில்லை. ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெறுகின்ற காலங்கள் விரைவாக வருது. அது 8ஆம் இடத்துல சென்றாலும் எப்பொழுதும் அழியா புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பவுமே உண்டு. தனுசை பொறுத்த வரைக்கும் அழியா புகழ் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்படலாம். எங்கேருந்தாலும் போராடி அவங்க வெற்றி பெற்று வெளியே வந்தாங்க. அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் தான் பண்ணுவாங்க. அதனால் பயம் சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும். லோகம் சார்ந்த விஷயம், அதாவது உடம்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. குடும்பம் சார்ந்த உறவுகளில் கவனத்தை எடுத்துங்க. கணவன் மனைவி உறவிலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அவர் உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாக இருக்குது. பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொன்னால் அது 15 தேதி வரைக்கும் பொறுமையை கடைபிடிப்பது என்பது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வாங்க. உங்கள் வாழ்க்கைத்தன்மை இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இவை அனைத்தும் ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுத்துரும். புதனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நடைபெறும். அதுக்கப்புறம் செல்வங்கள் வாரி வழங்குதோ இல்லையோ மன நிம்மதியோடு ஓரளவுக்கு இருப்பீங்க. மனக்கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு இதெல்லாம் கிடைக்கும். செவ்வாயோடைய இடப்பெயர்ச்சி கடைசியாக நடக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. உங்கள் வாழ்வில் தடையில்லாத அமைப்பு என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லலாம், இது கூட நம்ம தொந்தரவான விஷயத்துக்கு நான் போகக்கூடாதுப்பா, இருக்கிற வேலையை முடிச்சிங்கன்னா போதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.